கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார். பாத்ரூமில் லைட் எல்லாம் எரியல. பாத்ரூம் சுவிட்ச் போர்டில் எந்த சுவிட்ச் போட்டாலும் டிபியில் வந்து பிரேக்கர் கீழே இறங்கிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமரு. நான் அந்த வீட்டில் போயிட்டு அவர் பிரேக்கர் ட்ரிப் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த பிரேக்கரை ஆன் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி சுவிட்ச் போட்டோன்னே அந்த பாத்ரூமோட லைட் சுவிட்ச் போட்டோன்னே ட்ரிப் ஆகுது. அந்த சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் ஃபேன் ஒன்று மாட்டியிருக்கு. வெளி சைடில் ஒரு நைட் லேம்ப் ஒன்று இருக்குது. இப்போ எந்த பொருளில் ஃபால்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவிட்ச் போர்டை பிரிச்சுட்டு அதிலேருந்து ஒயர், அதாவது சுவிட்சில் கொடுத்துருக்க லைனில் கொடுத்துருக்க ஒயரில் ஒன்று கட்டி எல்லாமே கட்டி எடுத்துட்டேன். ஒன்று டச் பண்ணி பார்த்துருந்தேன். வால் மவுண்ட் ஃபேனோட ஒயர் டச் பண்ணால் அதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போ அதில் எதுவும் ஃபால்ட் இல்லை. அடுத்தது வாலில் வந்து ஒரு நைட் லேம்ப் இருந்து அதை டச் பண்ணி பார்த்தேன். அந்த ஒயர் அதுவும் எரியுது. அப்போ அதனாலேயும் எந்த ஃபால்ட்டும் இல்லை. அந்த பாத்ரூம் உள்ளே இருக்க ஸ்பாட் லைட்டோட அந்த ஒயரை டச் பண்ணால் ஷார்ட் ஆகுது. அதேமாதிரி சீலிங்கில் ஒரு பேனல் லைட் இருக்குது. அந்த லைட்டோட ஒயர் டச் பண்ணாலும் ட்ரிப்பர் கீழே இறங்கிடுது. அப்போது வந்து அந்த சீலிங்கில் இருக்க ஒயரிங்கில் தான் ஏதோ ஃபால்ட் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூமில் இருக்க அந்த ஃபிட்டிங்ஸ் லைட் எல்லாம் கட்டினேன். ஸ்பாட் லைட்டு, பேனல் லைட்டு எல்லாம் பிரித்து பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லாம் வந்து எலி வந்து ஃபுல்லாக கடிச்சிட்ருக்கு. அப்புறம் அந்த கோலி டிசைனில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரவுண்டாக எலி ஒயரை கடிச்சு அந்த ஸ்ட்ரிப் லைட் உள்ளே அதாவது ஒட்டியிருக்காங்க. அந்த லைட்டையும் ஃபுல்லாக அப்படியே கடிச்சு வச்சுருக்கு. அப்போது எலி உள்ளே போய் ஒயர் கடிச்சது தான் ஃபால்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுறதுக்கோசரம் ஒரு சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டு ஒயர் ஒன்று வெளில விட்ருக்காங்க. ஃபால் சீலிங் மேல் சைட்லேயே வந்து 2 ஒயர் விட்ருக்காங்க. இந்த எலி பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு வச்சுருக்க ஒயர் மூலிமா அந்த ஹோல்ஸ் சின்னதாக இருக்குது. அந்த ஹோல்ஸை பெருசு பண்ணி உள்ளே போய்ட்டுருக்கு. உள்ளே போய்ட்டு இந்த லைட் எல்லாம் ஒயர் எல்லாத்தையும் ஃபால் சீலிங்லாம் டேமேஜ் பண்ணியிருக்கு இந்த எலி. இந்த ஒயர்லாம் சரி பண்ணி விட்டு ஒயர் வாங்கி ஜாயின் பண்ணி எல்லாம் சரி பண்ணி லைட்லாம் எரிய வச்சுட்டேன். எப்போவுமே உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் சைடு, பாத்ரூம் சைடெலாம் பார்த்தோன்னா மொட்டை மாடிலேருந்து கீழே வரைக்கும் ஓடிஎஸ் கேப் ஒன்று வைப்போம். அதில் தான் வந்து ப்ளம்பிங் லைன் பைப்புங்கள்லாம் உள்ளேருந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ஹோல்ஸ் அந்த வழியில் ஓடிஎஸ் தான் வைப்போம். பாத்ரூமில் இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சுருப்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏசி மாட்டு அந்த காப்பர் பைப் லைன்லாம் அந்த வழியாக தான் ஓடிஎஸ் வழியாக உள்ளே போய் வீட்டுக்குள்ளெல்லாம் போவோம். கேபிள் டிவி ஒயரு இதெல்லாம் அந்த ஓடிஎஸ் வழியாக உள்ளே போவோம். நம்ம பாத்ரூமு கிச்சனுக்கு வச்சுருக்க அந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஏசி பைப்பு, கேபிள் டிவி ஒயரு இது மூலிமா வந்து பிடிச்சி வந்து கீழே இறங்கும் எலியெல்லாம். அது இறங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஹோல்ஸ் சைடு இந்த மாதிரி உள்ளே வந்து எலி கடிக்க சான்ஸ் இருக்குது நிறைய வீட்டில். உங்கள் வீட்லேயும் ஏதோ இந்த மாதிரி கேப்லாம் ஓடிஎஸ் சைடில் இருந்ததுன்னா ஜாலி ஏதோ போட்டு மூடிடுங்க. இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்லேயும் நடக்கலாம். இந்த வீட்டில் ஒயரிங்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காலியாக அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கஸ்டமர்கிட்டையும் சொல்லிட்டேன் அவுட் சைடில் வந்து ஜாலி எதுவும் அடிச்சிருங்கன்னு அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் உங்கள் வீட்லேயும் நடக்கலாம். கிச்சனு, பாத்ரூம் இந்த சைடில் இருக்க ஓப்பன் ஏரியாலாம் ஜாலி போட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் நடக்காது. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து